பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? இத்தனை நாட்கள் உங்களை பாதுகாத்து வந்த தேவனை துதிக்கலாமா? அவர் வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என்ன தலையை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி சோர்ந்து போனாமா இருக்குதா? என்ன கர்த்தர் ஒன்று செஞ்ச மாதிரி இல்லை இருக்குதா? ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். சேர்ந்து பாடி ஆண்டு துதிக்கலாமா? ஆமென். தேங்க்யூ லார்ட். எஸ், இருக்கிற இடத்துல ஒரு துதி, ஆண்டவர் துதிக்க துதிக்க அந்த இடமே மாறும். ஒரு பிரசன்னம் அந்த இடத்தை மூடும் பொழுதுல சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நம்ம சேர்ந்து பாட போறோம். தலை நிமிர செய்தார். ஆமென். எஸ் லார்ட். உங்க தலை இன்னைக்கு கத்த நிமிர்த்த போகிறார். எந்த சூழ்நிலை நீங்க இருக்கலாம். எஸ், ஆமென். தேங்க்யூ லார்ட். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி எனும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுவோமா? கிருபையால் எல்லாம் அருளினார், என்னை உயர்த்தினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சென்று சொல்லுவோமா? ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அழித்திட்டார் வெற்றியின் வேவனே. சொல்லுவோம் அவர் பார்த்து. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார், வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேவனே. ஆமென். கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. சொல்லுவோமாம். கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஆமென். ஓ நம் கர்த்தர் நல்லவரே. என்னுடைய கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகையில ஒளிந்து கிடக்கிற அனுபவம் மாதிரி தாவீதுக்கு நிறைய இருந்துச்சு. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை விடுவிச்சு ஒரு அரண்மனைக்கு உயர்த்தது போல இந்த நாளிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை உயர்த்து போகிறார். நன்றி சொல்லாமா? தனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுவோமா? குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். இந்த நாளிலே எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். எஸ் காட். ஓ நம் கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? நம் கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி எனும் பயம் எனக்கு. சொல்லுங்க. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார்,
ஆமென். கலங்க மாட்டோம்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவர். Yes Lord, yes God. நம் கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்துவோமா? நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அதான் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியமா. இன்னைக்கு சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். அண்ணவரை எல்லாரும் துதிக்கிறாங்க, பிரைஸ் பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஏன் சூழ்நிலை அப்படி இல்லையா? நெருக்கம், எல்லா இடத்துலயும் நெருக்கம், எல்லா இடத்துலயும் வேதனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நெருக்கத்தை மாத்துவேன். உன்னுடைய சூழ்நிலை பார்வோன் தொடர்ந்து வர மாதிரி இஸ்ரேல் மக்கள் பார்வோன் சேனையை பார்த்தோன்னே நடுங்கிட்டாங்க. என்ன பண்ண போறோம் தெரியலையே, ஐயோ முன்னால செங்கடலுக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, உனக்காக ஒரு பாதை ஏற்படுத்துகிற தேவன், உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. லார்ட் வி தேங்க் யூ, வி தேங்க் யூ, வி பிரைஸ் யூ. நீங்க சொல்ல நீங்க சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லாது. இயேசு அங்க இருக்கிறார், இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. உங்களை விட்டு அவர் தூரமாய் போல. நெருக்கங்களும் பிரச்சனைகளும் இயேசு தூரம் போயிட்டாரோன்னு உங்களுக்கு யோசிக்க வைக்குது. இல்லைங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதும், நீங்க என்ன கடக்க பண்ணுவீங்க. ஓ இந்த செங்கடலை கடக்க நீங்க உதவி செய்வீங்க, இந்த செங்கடலை கடக்க நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, நீங்க என்ன பலப்படுத்துவீங்கன்னு அவரை பார்த்து சொல்லுவீங்களா? தேங்க்யூ லார்ட். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அந்த இயேசுவை போல யாரும் இல்லை, உம்மை விட்ட யாரும் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென். பார்வோனுடைய சேனை வந்தா கூட பரவாயில்லப்பா, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. நீங்க சொல்வீங்களா? பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தா, நெருங்கி வந்திருக்கலாம் பிரச்சனை உங்களை, வழியை தடுத்து ஒரு தடுப்பு சுவர் போல காணப்படலாம். பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். உங்களை மேய்க்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில, இந்த நெருக்கத்துல உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். Yes Lord, yes Lord, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே லார்ட், உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நிறைய நேரம் உங்க சூழ்நிலை எழுதுமா இருக்குது. உங்களை நேசிச்சவங்க தான் உங்களை எதிர்க்கிறாங்க, வேற யாரும் எதிர்க்கல பிரதர். என்னை நேசிக்கிறவங்களை எதிர்க்கும் போது என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. நான் மனதுக்கு விருப்பமானவங்க, நான் ரொம்ப நம்பினவங்க எனக்கு எதிராக தங்க வார்த்தையை பேசுறாங்க. தன்னுடைய கால்களை தூக்கும் பொழுது நல்ல நெருக்கங்களை தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க சொல்லுகிறீங்களா? மோசே சொல்றாரு, கோராகின் புத்திரரை எதிர்த்து வந்தா கூட, ஆண்டவரே என் ஜனம் என்ன முறுமுறுத்தா கூட நீங்க இருக்கிறீங்க, என் கோலை துலுக்க செய்கிற தேவன் இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன தேவன் இன்றைக்கு உங்க தோலை துலுக்க பண்ணுவார். இன்னைக்கு ஐயோ எல்லாருமே எதிர்த்துட்டாங்களே, எனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்களுக்காக தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் கோலை துளுக்க பண்ணுகிற ஒரு தேவன். அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? Thank you God, thank you Lord, ஆமென். கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என்னுடைய ஜனம், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தார். நேசிக்கிற சபை கூட, நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டார். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க, நேசிக்கும் நீர் இருக்க கவலை இல்லை. கோராகின் ஆமென். கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தார், என்னுடைய ஜனமே, என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் ஆமென். நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டா. எனக்கு யார் இருக்கிறா? நீங்க இருக்கிறீங்கப்பா. நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லை. என்னுடைய கோலை, என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீர். அழைத்தவர் தலைகுனிய விடுவதில், இன்னைக்கு உங்களை தலைகுனிய விட மாட்டார். என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அப்பா அப்பா, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லை. சொல்லுங்க, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீங்க போதோ எனக்கு. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கண்ணீரோட உங்களுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, இந்த சூழ்நிலை நான் தாண்டி எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற செங்கடலை பிளக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற மக்கள் மத்தியில அவங்களுடைய கோலையை ஆண்டவர் இன்றைக்கு துளிர்க்க பண்ணுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று உடைய வாக்கு இருக்குது ஆண்டவரே. அந்த வாக்கு உடைய பிள்ளைகளை தேற்றட்டும், இன்னைக்கு பலப்படுத்தட்டும். இந்த நம்பிக்கையோட இந்த நாளை ஆண்டவரே அவங்க தொடர்ந்து ஓட கர்த்தருடைய பலன் அவர்களை இடைக்கட்டட்டும் ஆண்டவரே, இடைக்கட்டட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், மகிமையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உங்களை பலப்படுத்திட்டாரு, உங்க தோலை துளுக்க பண்ணிட்டார், பெரிய காரியம் செய்வார். God bless you.